ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, தவக்காலத்தினுடைய முதல் வாரத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த முதல் வாரத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும் திரு அவை நமக்காக தந்திருக்கின்ற இறை வார்த்தைகள், வாசகங்கள் இந்த 40 நாட்களும் நாம் இறைவனோடு இணைந்து பயணிக்கின்ற போது நம்முடைய ஆழ் மனதை ஆராய்ந்து, அகவாழ்வை ஆராய்ந்து இறைவனை நோக்கி நாம் திரும்புவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள். அனைவருக்கும் அன்பு, எல்லாருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அன்பு என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு விரும்புகின்ற அந்த அன்பு, ஆண்டவர் இயேசுவே கற்றுக் கொடுத்த அன்பு. உலகத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர், சிறந்த ஆசிரியர் என்ற ஒரு விருதை நாம் அவருக்கு கொடுக்கலாம். அவருடைய கற்பனைகள், போதனைகள் எல்லாம் வியக்கத்தக்கவை, வாழ்ந்து காட்டியவை. போதிப்பது மட்டுமல்ல, அதை வாழ்ந்து காட்டினார். அனைவருக்கும் அன்பு என்று அவர் சொல்லுகின்ற நேரத்தில் யாருக்கு நம்முடைய அன்பு இருக்க வேண்டும், யாரை குறித்து அந்த அன்பு இருக்க வேண்டும், யாரை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு என்பது சாதாரண வார்த்தை இல்லை. எல்லாருக்கும் கேட்ட வார்த்தையாக இருக்கலாம், பிடிச்ச வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் கடவுளை பொறுத்தவரை உண்மையான அன்பை கடைப்பிடிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். அதைத்தான் இன்றைய பதிலுரை பாடலை நாம் பாட கேட்டோம். திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பவர்கள் பேறு பெற்றோர். இந்த அன்புக்கு கிரேக்கத்திலே பலவிதமான அர்த்தங்கள், நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன. முதலாவதாக இந்த நவுன் ஸ்டோர்கே, அதனுடைய வினைச்சொல் வர்பு என்னவென்றால் ஸ்டர்கெயின். இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? அன்பிலே ஒரு பரிணாமத்திலே, குறிப்பாக வீட்டில் இருக்கின்ற பெற்றோருடைய அன்பு, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே கொண்டிருக்கிற அன்பு, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே கொண்டிருக்கின்ற அன்பு. They are the words which describe the love of a parent for a child and a child for a parent. அப்பா அம்மாவுக்கு இடையே, பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்குள்ளே ஆர்வம். இரண்டாவதாக இருக்கின்ற இன்னொரு நவுன் எரோஸ், accompanying the verb எரான் அப்படிங்கிற அந்த வார்த்தை. இது என்னென்னு கேட்டால், these words describe the love of a man for a maid. ஒரு ஆண் அல்லது ஒரு பெண், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு அறிவு. இதுதான் பிற்காலத்தில் பிறகு காதலாக, பிறகு கணவன் மனைவியாக மாறுகின்றார்கள். மூன்றாவது அன்பு என்பது பிலியா, with its accompanying the verb pilain. இதுதான் இன்னும் நெருக்கமாக கிரேக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது. These are the warmest and the best Greek words for love. அன்புக்காக உள்ள ஒரு சிறந்த வார்த்தை, உண்மையான அன்பை குறிக்கின்றது. குறிப்பாக is the word which describes a man's closest and nearest, truest friends. உண்மையான நட்புக்கு, தோழமைக்கு பெயர் போகின்ற, பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை. நான்காவது தான் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு சொல்ல விரும்புவது. That is agape, with its accompanying the verb agapen. These words indicate unconquerable benevolence, invincible goodwill. அதாவது வெற்றி கொள்ள முடியாத அல்லது இதயத்தை சார்ந்து அல்ல, நம்முடைய வில் பவரை பொறுத்து நாம் கொண்டிருக்கிற அந்த டிட்டர்மினேஷன், அந்த திடமான எண்ணத்தை நாம் கொண்டு அன்பு செய்கின்றது. அப்படின்னா நமக்கு எதிரே இருக்கிறவங்க என்ன செஞ்சாலும் அதை குறித்து, அவர்கள் எப்படி இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படுவதில்லை. இட் மீன்ஸ் தட் நோ மேட்டர் வாட் த பர்சன் டஸ் டு அஸ், என்ன செஞ்சாலும், நோ மேட்டர் ஹவு ஹீ ட்ரீட்ஸ் அஸ், அவன் நம்மளை எப்படி நடத்துகிறாங்க பற்றி கவலை கிடையாது. நோ மேட்டர் இஃப் ஹி இன்சல்ட்ஸ் அஸ், நம்மளை இன்சல்ட் பண்ண, அவமானப்படுத்தினா,
இன்ஜர்ஸ் அஸ், காயப்படுத்தினா, grieves us, அதை பற்றியெல்லாம் we will never allow any bitterness against him to invade in our hearts. அந்த மனிதனுக்கு எதிராக நம்முடைய இதயத்தை ஆட்கொள்ள நாம் எந்த விதமான ஒரு கசப்பான உணர்வையும் நமக்குள் நாம் அனுமதிப்பதில்லை. But we will regard him with that unconquerable benevolence and goodwill which will seek nothing but his highest good. அவனுடைய உயர்ந்த நல்லதுக்காக நாம் செய்கிறது தான் உண்மையான அன்பு. இந்த அன்பை தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் முன்னாடி கேட்டிருக்கிறீங்க, பழைய ஏற்பாட்டில் கேட்டிருக்கிறீங்க, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவர்களுக்கு அன்பு காட்டுங்கள். பகைவரை நேசிப்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்மை பற்றி புரணி பேசினவங்க, நம்முடைய பெயரை கெடுத்தவங்க, நமக்கு எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் கொடுக்குறவங்க, நம்மளை பற்றி இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்கிறவங்க, நம்மளை தூங்க விடாதவங்க, நம்மளை நிம்மதியாக வாழ விடாதவங்க, அல்லது நம்மை காயப்படுத்துகிறவங்க, வார்த்தைகால கொச்சப்படுத்துகிறவங்க, இவங்களை அன்பு செய்யணுங்கிறாரு. இதுதான் தவக்காலத்தில் நம்ம கொடுத்துருக்கிற பெரிய பக்தி முயற்சி. ஸ்லோபாதை செய்யலாம், ஜாமால சொல்லலாம், 40 நாள் உண்ணா நோன்பு இருக்கலாம், சாப்பிடாமல் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது நம்மோடு சார்ந்து வந்துடுது. ஆனால் நம்மோடு கூட இருந்து நமக்கு எதிராக நம்மை புண்படுத்துகின்ற அல்லது நம்மை காயப்படுத்துகின்ற இந்த காயங்களை ஆற்றுவதற்கு கடவுள் தருகின்ற செய்தி அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அதனால தான் அவர் ஒருபடி மேலே சொல்கிறார், யூதர்களை மட்டும் அன்பு செய்கின்றார்கள், இவன் நம்மால், இவன் நம் இனத்தவன், நாமெல்லாம் பேறு பெற்றவர்கள். ஆனால் அதை பற்றி நான் சொல்லலைன்ட்டு சிடர்களை பார்த்து சொல்லுகிறார், சிடரை நோக்கி சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பகைவருக்கு அன்பு செய்யுங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் அவங்களுக்காக ஜெபிக்க சொல்கிறார். நமக்காக அல்லது நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக, நண்பர்களுக்காகவே நாம் ஜெபிப்பது அரிது. ஆனால் நம்மை வதைப்பவர்களுக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். உங்களை துன்புறுத்துவோருக்காக இருமிடம் வேண்டுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள்லாம் கடவுள்கிட்ட பிள்ளைங்க, பின்னக தந்தையினுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஏன்னா அவர் எல்லாரையும் அன்பு செய்கிறார். அவருக்கு எல்லாரும் பிள்ளைகள். அவரை நோக்கி திரும்பினாலும் அவருடைய பிள்ளைகள், திரும்பாவிட்டின பிள்ளைகள். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்கிறார்? ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய கதிரவனை உடுத்து தர செய்கிறார். நல்லவங்களுக்கு மட்டும் கதிரவன் கிடையாது, நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். அப்போ அவர் எவ்வளவு நிறைவுள்ளவராக இருக்கிறார். அப்போ நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹிட்லருடைய அந்த நாசி கேம்பிலிருந்து வதைகளை அனுபவித்து ஆப்பிரிக்காவுக்கு சென்று பணி செய்த டான் பூம் அப்படிங்கிற ஒருத்தர் நற்செய்தி பணியாளராக அங்கே போகிறார். ரிஃப்ளெக்ஷன் ஆன் காட்ஸ் க்ளோரி, கடவுளுடைய மாட்சிமையினுடைய சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இந்த நிகழ்வை சொல்லுகிறார். இவர் ஆப்பிரிக்காவிலே சென்று கடவுளுடைய நற்செய்தி போதித்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதரை சந்திக்கிறார். அவருடைய கையில் காயம் கட்டுப்போட்டிருக்கு. இது என்ன காயம் என்று கேட்கிறார். அப்போது அந்த மனிதர் சொல்லுகிறார், பக்கத்து வீட்டில் தீ பற்றி எரிந்தபோது நான் அந்த தீயை அணைத்த போது ஏற்பட்ட காயங்கள் அப்படின்னு சொல்கிறார். பக்கத்து வீட்டில் தீயை அணைப்பதற்காக ஏற்பட்ட போது காயங்கள்னு சொல்லிட்டு அடுத்தபடி மேலே சொல்கிறார், அந்த பக்கத்து வீட்டுக்காரர் எப்போதும் என் மீது பொறாமை கொண்டு என்னை துன்புறுத்திக்கிட்டே இருப்பார். என்னை பற்றி இல்லாத பண்ணுவார், என்னை கஷ்டப்படுத்துவார், என்னை எப்போ பார்த்தாலும் என்னை எப்படி அழிக்கலாம் கெடுக்கலாம் என்று பார்ப்பார். ஒரு நாள் நாங்கள் உறங்கி கொண்டிருந்த பொழுது எங்கள் வீட்டில் தீ பற்றி விட்டது. அவர் தான் தீயை வச்சு விட்டார். நான் என்னுடைய மகனுடைய மனைவி உறங்கி கொண்டிருந்த பொழுது திடீரென்று இரவிலே நான் விழித்திருந்த இடத்திலே பார்த்து என்னுடைய வீட்டினுடைய தீயை நான் அணைத்து விட்டேன். சிறிது நேரத்தில் அது அவருடைய வீட்டிலும் பற்றி கொண்டது, பக்கத்து வீட்டு இல்லையா. அந்த தீயை நான் முழுமையாக
அணைக்கின்ற போது ஏற்பட்ட இந்த காயம், இந்த அன்பை தான் ஆண்டவர் சொல்கிறார். தன்னை கெடுத்தவன், தன்னுடைய குடும்பத்தை அழிக்க முற்பட்டவன், அவனுடைய வீட்டை இவர் காப்பாற்றுகிறார், அவருடைய குடும்பத்தை இவர் காப்பாற்றுகிறார். எனவே இந்த அன்பை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதாவது மற்றவர்கள் நம்ம என்ன செய்தாலும் எப்படி நடத்தினாலும் அதை கூட கொஞ்சம் கூட நாங்கள் பெரிதுபடுத்தாமல், நாம் பிரதிபலன் பாராமல் கொடுக்கின்ற அன்பு தான் அனைவருக்குமான அன்பு. அதனால் உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் நீங்கள் அன்பு செஞ்சா, உங்கள் சகோதரர்களுக்கு மட்டும் நீங்கள் அன்பு செய்தால் நீங்கள் என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க? எல்லாரும் தான் அப்படி செய்கிறாங்களே, அது கிடையாது. எல்லாரும் வரிதண்டுவோரும் செய்வதில்லையா? பிரேரணத்தோறும் செய்கிறதில்லையா? எனவே உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல, இஸ் பர்ஃபெக்ட், அவற்றை எந்த குறையில்லாதே போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். ஏன்னா அவருடைய சாயலில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். இப்போது பெற்றோர், அப்பா அம்மா, அந்த குடும்பத்தில் பிறக்கின்ற அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய குணநலன்களை கொண்டிருக்கின்றது. இந்த ஜீன்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வருது. அவர்களுடைய பார்வையோ அவர்களுடைய நடையோ அவர்கள் செய்கின்ற எல்லாவற்றையுமே தட் இஸ் இன்ஹெரிட்டட், அங்கே இருந்து இந்த குழந்தைங்களுக்கு அது வருது, அப்பா அம்மாவை போல. அப்போ அந்த குடும்பத்தில் அது இருக்குது, அப்போ தான் அது அவங்களுடைய பிள்ளைங்க. அப்போ அந்த குடும்பத்தினுடைய அந்த பாரம்பரியம் மட்டுமல்ல, பெற்றோருடைய குணங்கள், பெற்றோருடைய செய்கின்ற எல்லாவற்றையும் அந்த குழந்தைகள் செய்வதை போல அந்த பெற்றோரிடத்திலே உள்ளது இந்த குழந்தைகளிடத்திலே இருப்பதை போல அவருடைய செயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் அவருக்குள்ளது உங்கள்கிட்ட இருக்கணும். அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார், நீங்கள் நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும். அப்போது நீங்கள் அவரை பார்த்து, இன்றைய முதல் வாசகம் இணைச்சின்னு சொல்வது போல, ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்வாயாக. கடவுளை சொல்கிறார்ல, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. இப்போ நான் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் முழுசாக கடவுளை அன்பு செய்யணும். இப்போ முழுமையாக கடவுளை அன்பு செய்வது என்பது, அவர் முழுமையாக இருக்கிறார், அவர் நிறைவாக இருக்கிறார், எனவே நான் நிறைவாக இருக்க வேண்டும். எனவே நான் நிறைவாக இருக்கின்றேனா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது இந்த தவ காலம். நிறைவுள்ளவர்களாக இருந்தால் நன்றி சொல்லுங்கள், குறையுள்ளவர்களாக இருந்தால் அன்பிலே, அனைவருக்கும் அன்பிலே, பிடிக்காதவர்களுக்கு அன்பிலே, வெறுப்பவர்களுக்கு அன்பிலே, காயப்படுத்துபவர்களுக்கு அன்பிலே, குறை சொல்பவர்களுக்கு அன்பிலே, வதைப்பவர்களுக்கு அன்பிலே, துன்புறுத்துவோருக்கு அன்பிலே நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அனைவருக்கும் அன்பு என்று இறைவனை நோக்கி திரும்பி நிறைவுள்ளதாக வாழ முயற்சி செய்யுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.